அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம்தான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை வைத்துதான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையுடைய நிலை அறியப்படுகிறது. எனவே மனிதனுடைய வாழ்க்கை சுமூகமாக சீராக செல்வதற்கு இந்த பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகளை செய்து வைத்திருக்கிறார். எப்படி இந்த மனிதனை படைத்தானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தேடிக் கொள்வதற்கான வழிவகைகளையும் செய்து கொடுத்திருப்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையை சொல்லி காட்டுகிறார். நான் ஆரம்பத்தில் இந்த வாசித்த இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகிறார், வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்த், இதற்குள்ளே நாம் பூமியிலே உங்களுக்கு வாழ்வதற்கான திட்டமாக இடமளித்திருக்கிறோம். இந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வஜஅல்னா லகும் ஃபீஹா மஆரிஷ், அதில் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை சாதனங்களை அமைத்து கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக் கொள்வதற்கான அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான தொழில் துறைகள் இருக்கும். சிலர் வியாபாரிகளாக இருப்பார்கள், சிலர் உத்தியோகம் செய்வார்கள், சிலர் வேலை செய்யக்கூடியவர்களாக, இப்படியாக பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக. அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை சாதனங்களை அதை இந்த பூமியிலே நாம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் தான் நமக்கான வேலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நான் ஒரு வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார். எனவே அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், கலீலமா தஷ்குரூன், அல்லாஹ் எல்லா உபகாரங்களையும் உங்களுக்கு உபகாரங்களையும் செய்து விட்டிருக்கிறார். ஆனால் உங்களில் நீங்கள் மிகவும் குறைவாகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற என்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான நிறைய ஆர்வங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய கைகளால் உழைத்து சாப்பிடுவதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார். தன்னுடைய கைகளாலே உழைக்கக்கூடிய அந்த மனிதர்களை, அந்த மனிதர்களின் கைகளை வாங்கி முத்தமிட்டு இருக்கின்றார்கள், பாராட்டி இருக்கின்றார்கள். உழைப்பவர்கள் தன்னுடைய உடலால் தன்னுடைய கஷ்டத்தால் உழைத்து உண்ணுபவர்களை மிக அதிகமாக பாராட்டி இருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதர் அவருடைய நோக்கம் இதுவாக ஆக்கிக் கொள்கின்றார், நான் உழைக்கின்றேன், நான் வேலை செய்கின்றேன், எதுக்காக என்று சொன்னால் என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நான் யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது, யாரிடத்திலும் சென்று இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்கக்கூடாது. என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று தன்னுடைய குடும்பத்தாரையே நான் கவனிக்க வேண்டும். அடுத்து இப்படி நினைத்து வைக்கின்றார், இதையெல்லாம் முடித்துவிட்டு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நான் உதவி செய்ய வேண்டும் என்று யார் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுகின்றாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதர் கியாமத் நாளிலே இப்படி வருவார், அவருடைய முகங்கள் சந்திரனை போன்று பிரகாசிக்கும் நிலையில் நாளை வறுமைகளை அல்லாஹ்வை சந்திப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆர்வப்படுத்திருக்காங்க. மனிதர் பொருளாதாரம் ஈட்டுவது என்பது இயல்பான விஷயம்தான். ஆனால் அதை ஹலாலானதாக, மிகச் சரியானதாக, உங்களுடைய நோக்கங்களையும் சரிபடுத்தி நீங்கள் இவ்வாறு உழைப்பு செய்வீர்களாயே அதுக்கான கூலியையும் அல்லாஹ் நாளை வறுமையில் தரும். எதுக்காக? உலகத்தில் அவர் சம்பாதிக்கின்றார்,
தனக்காக சம்பாதிக்கின்றார், தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக சம்பாதிக்கின்றார், குடும்பத்திற்காக சம்பாதிக்கின்றார், நீயத்தை சரி செய்கின்றார். நான் இதெல்லாம் செய்வேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்காக நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதை அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால், நாளை வறுமையினை அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும் நிலையிலே அவர் சந்திப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஆர்வப்படுத்தியிருக்கிறார். நேர்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி நாளை வறுமையை எப்படி எழுப்பப்படுவார் என்று சொன்னால், உண்மையாளர்கள், நபிமார்களுடன், சுஹதாக்களுடன் அவர் எழுப்பப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆர்வப்படுத்தியிருக்கிறார். அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஒரு தோழர் வருகின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரி தோழர்கள் வருகின்றார், யார் சொல்ல எனக்கு உதவி செய்யும், பண உதவி கேட்கின்றார். நிறைய தருணங்களில் நபி அவர்கள் உதவி செய்து விடுவார்கள். சில தருணங்களிலே அவர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இந்த தோழர் வருகின்றார், யார் சொல்லலாம் எனக்கு பண உதவி தேவைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே என்ன பொருள் இருக்கின்றது வீட்டில்? அவர் சொல்லுகின்றார், என்னிடத்துல ஒரு குவளை, ஒரு போர்வை, சொத்து அதுதான். ஒரு தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு குவளையும் நான் போர்த்தி கொள்வதற்காக ஒரு போர்வை சொன்னார்கள். அந்த இரண்டையும் என்னிடத்துல கொண்டு வாங்க. அந்த தோழர் வருகின்றார், கொண்டு வந்து நபிகளுடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறதை ஏலமிடுகின்றார்கள். இந்த பொருளை இரண்டாவதாக யார் வாங்கி கொள்கிறீர்கள்? சில திரகங்களுக்கு, 2 திரகங்களுக்கு அது விலை போகின்றது. அந்த 2 திரகங்களை எடுத்து அந்த தோழரிடத்திலே கொடுத்து, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு திரகத்தை உணவு வாங்கி உங்களுடைய வீட்டாளர்களை கொடுத்து விடுங்கள். இன்னொரு திரகத்திலே ஒரு கோடாரை வாங்கிக் கொள்ளுங்கள். கோடாரை வாங்கிக் கொண்டு என்ன செய்யுங்க பாருங்கள். அதே போன்று அந்த தோழர் வந்தால் அந்த கோடாரை ஒரு கைப்பிடி தயார் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். நீங்கள் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். 15 நாட்களுக்கு நீங்கள் என்னை வந்து சந்திக்க கூடாது என்பதாக சொல்லி வழி அனுப்புகின்றார். அவர் அதே போன்று 15 நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியான முகத்துடன் சந்திக்கிறார். சிரித்த முகத்துடன் நான் சொல்லலாம் 10 தினம் சம்பாதித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்தைய நிலையை விட இது சிறப்பானது என்று சொன்னார். முந்தைய நிலை என்ன? நீங்கள் வந்து என்னிடத்தில் உதவி கேட்டீர்கள், அதை விட இப்போ நீங்க உங்களுடைய வளர்ந்த முகத்தோடு நீங்க வந்திருக்கின்றீர்களே, இந்த நிலை சிறப்பானது என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைவுகளே இப்படித்தான் சஹாபாக்களை ஆர்வமூட்டினார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், யாரான முறையில் வியாபாரத்தை தொடங்குங்கள், தொழில்களை செய்யுங்கள், யாரிடத்திலும் நீங்கள் ஆசிரியர் கேட்காது என்பதாக வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதிலே நீதத்தை கற்றுக் கொடுத்தார். அதிலே நீதம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய இதை வழிமுறைகளை சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, வஅஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்த். நீங்கள் அளக்கும் பொழுதும் நிறுக்கும் பொழுதும் நேர்மையை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் அதை அளந்து கொடுங்கள். அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் நீதத்தை கொண்டு நிரப்பமாக்குங்கள். உங்களிடத்தில் தராசு இருக்குமையானால் அதை நீதமாக நிறுங்கள், அளந்து கொடுங்கள். அல்ல இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸ் யஸ்தஃப். அளவை நிறுவையை மோசடி செய்கின்றார்களே அவர்களுக்கு கேடுதான் என்பதாக சொல்லுங்கள். அளவு நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன இதக்தாலு அலன் நாஸ் யஸ்தஃப். அவர்கள் வியாபாரத்திற்கு பொருளை வாங்கி வரும் பொழுது நிறைய அளந்து வாங்கிட்டு வராங்க, திருத்தி வாங்கிட்டு வராங்க. இதற்கான வைதா காலும் யூசிரு.
ஆனா அவங்க அளந்து கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க? குறைவு செய்கின்றார்களே. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கேடு உண்டாவதாக என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அறிவுரையை சொல்லியிருக்கிறார். இப்படியாக வியாபாரத்தை ஆர்வமூட்டினார்கள். அதே போன்று அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனுடைய வழிகாட்டுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தை போதித்தார்கள். சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்யாதீர்கள் உங்களுடைய வியாபாரத்தில். பொய் சத்தியம் செய்யாதீர்கள். நிறைய வியாபாரிகள் பார்த்திருக்கலாம், சொல்லுவார்கள், சத்தியமாக நான் என்ன செஞ்சேன், இந்த பொருள் உங்களுக்கு மிக மிக நல்லா இருக்கும். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா, தரமில்லாத பொருளை கூட சத்தியம் செய்து எப்படியாவது தலையிலே என்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார். ஆனால் இஸ்லாம் தடுக்கின்றது. ஒரு நேர்மையான வியாபாரி எப்படி இருக்க வேண்டும்? பொய் சத்தியத்தில் அவர் ஈடுபடக்கூடாது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நீங்கள் பொய் சத்தியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்னுடைய வியாபாரத்தில். ஏனென்று சொன்னால், அப்படி நீங்கள் செய்வீர்களாயின் யார் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய தரமில்லாத பொருளை விற்பனை செய்து விடுகின்றாரோ, நாளை வறுமை நாளில் அல்லாஹ் அவரிடம் பேசவும் மாட்டான், அவரை முகம் கொண்டு பார்க்கவும் மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கத்திலும் போட மாட்டான் என்பதாக பெருமானார் சொன்னார். எவ்வளவு பெரிய நல்லவா! இந்த உலகத்துல நாம ஏதோ வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறோங்க, எதையாவது செய்யலாம் நினைக்கிறோம். இல்லை இல்லை, நாம் செய்யும் வியாபாரத்தில் இஸ்லாம் இருக்கு, நாம் செய்யும் உத்தியோகத்தில் இஸ்லாம் இருக்கின்றது. அதற்கான வழிவகைகளை காட்டுகின்றது இஸ்லாம். எதை வேண்டுமானாலும் சொல்லி நான் வெற்றி விடலாம் இந்த உலகத்திலே, எதை வேண்டுமானாலும் சொல்லி நான் கல்லாவை நிரப்பி விடலாம் இந்த உலகத்திலே. ஆனால் அதற்கான உண்மையான கேள்வி கணக்கு இந்த உலகில் இருக்கின்றதோ இல்லையோ, நாளை வறுமையாலே எல்லாம் அதற்கான கேள்விகளை வைத்திருக்கின்ற என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதை போன்று சொன்னார்கள், நீங்கள் கலப்படம் செய்யாதீர்கள் உங்களுடைய வியாபாரம் செய்யும் பொழுது அதை தரமான பொருளை கொண்டு அதில் எந்த விதமான கலப்படத்தை மேற்கொண்டு விடாதீர்கள். அரிசியிலே கல்லை கலப்பது, பாலிலே தண்ணீரை கலப்பது, இதே போல என்ன செய்யறாங்க, நிறைய கலப்படங்களை நாம பார்க்கணும் இல்லையா? தீத்தூள்ல என்ன செய்யறாங்க, அந்த புளிய கொட்டையை அரைத்து கலக்குவது. இப்படியாக இந்த கலப்படத்தின் மூலமாக எதையாவது அவர் பணம் சம்பாதிப்பதில்லை, மனிதர்களுக்கு துரோகத்தை விளைவிக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம்! மனிதர்கள் அதன் மூலமாக அதை சாப்பிட்டு அது ஏதாவது ஆகிவிட்டால் அதற்கான பொறுப்பு இவர் தான் ஏற்க வேண்டும். எனவே பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்கள் வியாபாரத்தில் கலப்படத்தை ஏற்படுத்தாது. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யும் இந்த கலப்படம் உலகத்திற்கு தெரியுதோ இல்லையோ, எல்லாம் இந்த உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இதற்கான விலையை நாளை வருவையிலே அல்லாஹ் கேட்பான் என்ற விஷயத்தில் நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சந்தைக்கு செல்லுகின்றார்கள், கடைவீதிக்கு செல்லுகின்றார்கள். ஒரு நபித்தோழர் கோதுமையை குவித்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை எவ்வளவு தூரமாக இருக்கின்றது பாருங்கள். தன்னுடைய தோழர், ஆனால் அந்த தோழர்கள் எப்படி வியாபாரம் செய்கின்றார் என்பதை கண்காணிப்பதற்கான சந்தைக்கு செல்லுகின்றார். அந்த கடைவீதியில் சென்று அந்த குவித்த கோதுமைக்குள் தன்னுடைய கையை உள்ளே நுழைக்கின்றார்கள். நுழைக்கும் பொழுது உள்ளே ஈரமான தானியங்கள் தென்படுகின்றது. அந்த தோழர்கள் கேட்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே, மேலே காய்ந்த தானியத்தை வைத்திருக்கின்றீர்கள், ஆனால் உள்ளே நான் கையில் விடும் பொழுது நான் ஈரத்தை உணர்கின்றேனே என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்லுகின்றார், யார் சொல்லலாம், சற்று நேரத்துக்கு முன்பாக மழை பெய்தது, அந்த மழையிலே சில தானியங்கள் நனைந்து விட்டது, நான் அந்த ஈரமான தானியத்தை மறைப்பதற்காக மேலே காய்ந்த தானியத்தை கொட்டி வைத்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஷ்ஷ அலைஸ மின்னா, யார் ஏமாற்றுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர்கள். என்ன செய்திருக்கிறோம், ஈரம் தனியாக காய்ந்தது தனியாக விற்பனை செய்திருக்க வேண்டும். என்ன செய்யணும், வியாபாரம் நீங்க செய்யுங்கள், நனைந்து விட்டது காரணம் சொல்லுகின்றீர்கள், ஆனால் மறைத்து வியாபாரம் செய்யாதீர்கள். ஒரு பொருளுடைய குறையை மறைத்து நீங்கள் வியாபாரம் செய்து விடாதீர்கள். அதை தனித்தனியாக எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள். ஏமாற்றுவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் பதுக்காதீர்கள், பொருளை பதுக்காதீர்கள். விலை ஏற வேண்டும் என்பதற்காக பொருளை பதுக்குபவன்
பெரும்பாவி என்றுதான் பெருமானார் சொல்றார். ஏதாவது ஒரு பொருள் விலை ஏறும் போது, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், வெங்காயம் விலை ஏறப் போகின்றது. அதை என்ன செய்யறாருங்க? தன்னுடைய வீட்டுல பதுக்கி வைக்கிறார். வியாபாரம் செய்யும் அவர் வியாபாரி, ஆனால் என்ன செய்யறாரு? அந்த வியாபாரம் செய்யாம விலை ஏறும் என்பதற்காக பதுக்கி வைக்கிறாரு. இவரை பெருமானார் செல்லம் சொன்னார்கள் பெரும்பாவி என்பதாக. அவர் மிகப்பெரிய தீயவன் என்பதற்கு அடையாளம் என்பதாக பெருமானார் சொன்னார். எச்சரித்திருக்கிறார். எதைங்க? எதுக்காக? பொருளை பதுக்கக்கூடாது, விலை ஏற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளை பதுக்குபவன் இடத்திலே பெருமானார் செல்லம். வியாபாரத்திலே இது போன்ற நுணுக்கங்களை இந்த உலகத்திலே வேறு யாரும் சொல்லிக் கொடுத்திருக்க முடியாது. அண்ணன் பெருமானார் செல்லம் மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு பெருமானார் செல்லம் எப்படி வணிகர்கள் நடக்க வேண்டும், நுகர்வோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் என்ற ஒழுக்கத்தையும் அண்ணனும் பெருமானார் செல்லம் மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். வணிகர்களுக்கான ஒழுக்கங்கள். அவர் என்ன செய்யலங்க? வியாபாரத்தில் ஈடுபடும் போது முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் வியாபாரத்தை செய்யுங்கள், ஆசையுடன் வியாபாரம் செய்யுங்கள். ஏன் இது நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நான் ஹலாலான வியாபாரத்தை செய்கின்றேன், இதன் மூலமாக நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வேன், என்னுடைய குடும்பத்தாருடைய தேவையை பூர்த்தி செய்வேன், சுற்றத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அண்டை வீட்டார்களுக்கு நான் இதன் மூலமாக உதவி செய்வேன் என்ற எண்ணத்துடன் நீங்கள் செய்யும் அந்த வியாபாரமோ உத்தியோகமோ அதை செய்யுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதுல முதல் விஷயம் வணிக, அதாவது வியாபாரம் செய்வதற்கு சில ஒழுங்கு. நீங்க உங்களுடைய வியாபாரத்தை உத்தியோகத்தையும் ஆர்வத்தோடு செய்யுங்க. இதன் மூலமாக அல்ல எனக்கு கூலி கொடுப்பான் என்ற அந்த நீயத்தோடு உங்களுடைய நீயத்தை சரி செய்து செய்யுங்கள். இரண்டாவது, வியாபாரத்திலே வட்டியை கலக்காதீர்கள். வட்டி என்பது மிக மோசமானது, வியாபாரத்தை அழிக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் சொல்லுகின்றார்கள், நான் வியாபாரத்தை பெருக்குவதற்காக வட்டியை சேர்க்கின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், வட்டி என்பது அழிவு. வட்டி என்பது அது அழிக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் சொல்வது உண்மையா, என்னுடைய சிந்தனை சொல்வது உண்மையா என்பதை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் படித்தவன் சொல்லுகின்றான், வட்டி என்பது உங்களுடைய வியாபாரத்தை அழிக்கும். எனவே இரண்டாவது விஷயம், வியாபாரத்திலே வட்டியை, வியாபாரத்தில் பொதுவாக வட்டியை என்ன செய்துங்க? தவிர்ப்பது. மூன்றாவது, உண்மை அமானியத்தை பேணுவது. வியாபாரத்துல அவர் என்ன செய்யுங்க? உண்மையானவராக இருக்கணும். பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்ய முடியாது. உண்மையானதை, நீதமானதை சொல்லி என்ன செய்யுங்க? வியாபாரம் செய்ய நிறைய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக ஒரு பொருளை விற்பனை செய்வார் என்ன செய்வாங்க? பேரம் பேசுறாங்க. இதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை என்ன தெரியுங்களா? ஒரு இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பொருளை கொண்டு வருவார், அந்த பொருளை விற்பார். அதை வாங்கக்கூடியவர் என்ன செய்வாங்க? எவ்வளவுன்னு கேட்பார். இவர் சொல்லுவார், அந்த பொருளுடைய விலை 50 ரூபாய் இருந்தா இவர் என்ன செய்வார்? 2000 ரூபாய்ன்னு சொல்லுவார், ஏற்றி சொல்லுவார். அவர் என்ன செய்வாங்க? பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பார். இதை கூட வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் உங்களுடைய விற்கும் விலையை சொல்லுங்கள், அதில் உங்களுடைய லாபத்தை வைத்து நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளவு உங்களுக்கு கட்டுரையாகவோ வியாபாரம் செய்யுங்கள். நீங்க அதிகமாக கூட்டி குறைக்காதீர்கள். அதிகமாக கூட்டி என்ன செய்யாதீங்க? ரொம்ப அதிகமாக கூட்டிட்டு விற்கும் விலையை, நியாயமான விலையை, இருக்கும் விலையை நீங்கள் சொல்லி வியாபாரம் செய்யும். எனவே நாம் நம்முடைய வியாபாரத்திலே அமானியத்தை பேணுவது, உண்மையை பேணுவது. நான்காவதாக சொன்னார்கள், தரமான பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யும். தரமில்லாத பொருட்களை மக்களுக்கு அதன் மூலமாக அவர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடிய, நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த பொருட்கள் நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஐந்தாவதாக, உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பஞ்சுவாலிட்டியை கடைபிடிங்கள். நேரம் தவறாமல் இப்படி சரியாக நீங்கள் செய்து வாருங்கள். எந்த நேரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் வியாபாரத்தை விட வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. ஈமான் கொண்டவர்களே, உங்களை ஜும்ஆ தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். எதை? அல்லாஹ் சொல்றான்,
உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள், அதுதான் உங்களுக்கு கயிறு. சரி, தொழுகை முடிஞ்சுட்டா நீங்க பூமியிலே பூமியில நீங்கள் பறந்து சென்று என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க. அல்லாஹ் நேரத்தை சொல்லுகின்றார், தொழுகைக்காக உங்கள் அழைக்கப்பட்டு விட்டால் அந்த வியாபாரத்தை விட்டு என்ன செய்யுங்கள், வந்து விடுங்கள் தொழுகையின் பக்கம். பிறகு என்ன செய்யுங்க, தொழுகையை விடுத்து விட்டு உங்களுடைய வியாபாரம் செய்யுங்கள். எனவே நேரத்தை மிக சரியாக நாம் கையாளுவோம். அடுத்து ஆறாவதாக வாடிக்கையாளர்கள் மென்மையாக நடக்கும். எப்படி நடக்குங்க, கஸ்டமருடன் ரொம்ப சாஃப்டா நடக்கும், மென்மையா நடக்கிறது. கடின போக்கை கையாள்பவர் என்ன செய்ய சொன்னாங்க, கடினம் கொண்டவர் அனைத்தையும் இழந்தவர் என்பதாக பெருமானார் சொன்னார். இந்த விஷயத்திலும் கடுமையாக இழந்தவர் என்ன செய்யறாங்க, அவர் எல்லாத்தையும் இழந்து விடுவார் என்பதாக நபி அவர்கள் இந்த சூழ்ச்சல் நபிய வியாபாரிகள் எடுத்துக்கொண்டார். நபி அவர்கள் இந்த சூழ்ச்சல் இல்லையா, இந்த ரகசியங்கள், வியாபார ரகசியங்கள், நுட்பங்கள் இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் அதை எடுத்துட்டாங்க. நீங்க கடுமை கொள்ளாது, கடுமை காட்டாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கடுமை காட்டினால் நீங்கள் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். எப்படி நாம என்ன செய்யறாங்க போகணுமோ அந்த மென்மை போக்கை கையாள சொன்னார்கள் பெருமானார். அதே போன்று வாங்கக்கூடியவர்களுக்கான ஒழுக்கங்களும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. என்ன செய்யக்கூடாது, உடலுக்கு கெடுதியான விஷயங்களை எல்லாம் நம்ம அப்படி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. எது உடலுக்கு தீங்கு என்று நமக்கு தெரிகின்றதோ அதை என்ன செய்யுங்க, அந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது.